பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படையின் புலனாய்வு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகள் 5 விடுவித்து விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு இன்று உத்தரவிட்டுள்ளது. பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை இன்று விசாரணைக்குட்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகிய மேன்முறையீட்டு நீதிபதிகள் குழாத்தினரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை தொடர்பில் கடற்படை உறுப்பினர்களான பிரசாத் சந்தனகுமார், காமினி செனவிரத்ன, பிரதீப் சமீந்த, சரண் என அழைக்கப்படும் சிவகாந்தன் விவேகானந்தன் மற்றும் பேபியன் ராய்ஸ்டன் ஆகியோருக்கு எதிராக சட்டமாதிபரினால் 2016ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் பின்னர் பிரதிவாதிகளின் கோரிக்கைக்கமைய இந்த வழக்கு சிங்கள மொழி பேசும் உறுப்பினர்களை கொண்ட ஜூரிகள் சபையின் ஊடாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. இந்த வழக்கின் பிரதான சாட்சியாளராக தற்போது விளக்குமறியலில் உள்ள சம்பத் மணம்பேரி பெயரிடப்பட்டிருந்ததுடன் அவர் தற்போது சாட்சியம் அளித்திருந்தார். நீண்ட விசாரணைகளின் பின்னர் ஜூரிகள் சபையின் இணக்கப்பாட்டுடன் தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிகள் அனைவரையும் குறித்த குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்து உத்தரவிட்டார். குறித்த தீர்ப்பிற்கு எதிராக சட்டமா அதிபரினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் மேல் நீதிமன்ற நீதிபதியினால் ஜூரிகள் சபைக்கு வழங்கப்பட்ட விளக்கமானது தவறானது அல்லது போதுமான அளவு தெளிவுபடுத்தப்படவில்லை என சட்டமா அதிபர் தமது மேன்முறையீட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் பின்னர் இந்த மேன்முறையீட்டை விசாரணைக்குட்படுத்திய நீதிபதி அமல் ரணராஜாவின் இணக்கப்பாட்டுடன் மேன்முறையீட்டு நீதிபதி சசி மகேந்திரனினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு நள்ளிரவை கடந்து அதிகாலை 12:50 அளவில் வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இது அசாதாரணமான சூழ்நிலை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கில் சம்பத் மணம்பேரி என்பவர் சாட்சியம் வழங்கியுள்ளதுடன் அவரின் சாட்சியத்திற்கமைய பிரதிவாதிகளுக்கு எதிரான போதுமான சாட்சிகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெளிவாவதாகவும் குறிப்பிட்ட நீதிபதி இந்த சாட்சி தொடர்பில் போதுமான அளவு ஜூரிகள் சபைக்கு தெளிவூட்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை எனவும் சட்டமா அதிபரினால் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இந்த வழக்கு விசாரணையில் முன்வைக்கப்பட்ட சாட்சிகளில் உண்மைத்தன்மை இருந்த போதிலும் அது தொடர்பில் ஜூரிகள் சபைக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு இயலாமல் போயுள்ளதாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரதிவாதிகளை விடுவித்து விடுதலை செய்த கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிபதிகள் குழாம் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் புதிய விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிட்டது.